children, how are you? இன்று நாங்கள் சின்ன சின்ன சொற்கள் வசனங்கள் நாளாந்தம் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். காலையில் நீங்கள் சந்திக்கும் போது குட் மார்னிங் என்று சொல்லுவீர்கள். குட் மார்னிங். மத்தியானம் சந்திக்கும் போது குட் ஆஃப்டர்நூன். 12 மணிக்கு மேல் சந்திக்கும் போது குட் ஆஃப்டர்நூன் என்று சொல்லுவீர்கள். பின்னேரம் 4 மணிக்கு பிறகு நீங்கள் சந்திக்கின்ற வேளையில் குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் என்று சொல்லுவீர்கள். உங்கள் நண்பர்களை சந்திக்கும் போது ஹாய், ஹலோ என்று சொல்லுவீர்கள். அதே வேளை அவர்களை விட்டு பிரியும் போது குட் பாய், பாய் பாய் என்று சொல்லுவீர்கள். குட் பாய் அதோடு சேர்த்து see you soon, மீண்டும் சந்திப்போம், விரைவாக சந்திப்போம். see you again என்றும் சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். see you soon, see you again இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே விதமான அர்த்தங்கள். see you later, இன்னொரு கொஞ்ச நேரத்தால் சந்திப்போம். see you tomorrow, நாளைக்கு சந்திப்போம். see you tomorrow. இரவில் நீங்கள் விட்டு பிரியும் போது குட் நைட், குட் நைட் என்று சொல்லுவோம். குட் பை சொல்லும் போது have a nice day என்றும் சொல்லலாம். have a nice day. இந்த நாள் சந்தோஷமாக அமையட்டும் என்பது அர்த்தம். have a nice day, have a good day, have a great day. நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது சாரி போகிறீர்கள், சாடியாக இடிபட்டுட்டது, ஒருவர் மேல் நீங்கள் தட்டி விட்டீர்கள், சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ இரண்டு இடத்தில் பயன்படுத்த முடியும். ஒன்று சாரியோடு சேர்த்து சொல்லுவது. 2 பேர் கதைத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு இடத்தை பற்றி அறிந்து கொள்ள வேணும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய உரையாடலை நீங்கள் தடுத்து கொள்கிறீர்கள், முறிக்கிறீர்கள். அந்த இடத்திலே எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டுத்தான் நீங்கள் உங்களுடைய விடயத்தை தொடங்க வேண்டும். மிகவும் பண்பான வார்த்தைகள். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ. எவர் எதை தந்தாலும், எதை எங்களுக்காக ஒருவர் செய்தாலும் நாங்கள் இந்த வார்த்தையை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். தேங்க்யூ. அடுத்து ப்ளீஸ். யார் எங்களுக்கு எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் நாங்கள் அந்த ப்ளீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ. இந்த 4 வார்த்தைகளும் ஒரு மரியாதைக்குரிய சொற்கள், மரியாதைக்குரிய வார்த்தைகள். இதை நாம் நாளாந்தம் கடைபிடிக்க வேண்டும். கம், வாங்க. கம் கம் கம், சந்தோஷமாக நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க வாங்க வாங்க. கம் இன். வீட்டு வாசலில் வந்து உங்களுடைய காலிங் பெல்லை அமர்த்துறாங்க. கம் இன், உள்ளே வாங்க என்று நாங்கள் அழைக்கிறோம். ஷல் ஐ கம் இன், ஷால் ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? எப்போது? உங்களுடைய பிரின்சிபல் ரூமுக்கோ, ஒரு டிரெக்டர் ரூமுக்கோ, அல்லது ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளேயோ நீங்கள் போகும்போது கதவை நீங்கள் தட்ட வேண்டும், நாக் பண்ண வேண்டும். நாக் பண்ணி போட்டு ஷல் ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா என்று கேட்க வேண்டும். எஸ், கம் இன், ஆம், உள்ளே வாருங்கள் என்று உள்ளே இருப்பவர்கள் உங்களை அழைப்பார்கள். கம் நியர், அருகில் வா, பக்கத்தில் வா, வாங்க. கம் நியர், கம் வாருங்கள், நியர் அருகில், கம் நியர் என்று சொல்லுவோம்.
அடுத்து go போங்க. go go fast விரைவா போங்க. go fast fast என்றா விரைவாக. shall I go நான் போகலாமா? shall I go sit இருங்கள். eat சாப்பிடுங்கள். walk நடவுங்கள். take எடுங்கள். run ஓடுங்கள். உங்களுடைய தங்கச்சியோ அண்ணனோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட பக்கத்தில் வரும்போது அவர்கள் ஆறுதலாக நடந்து வருகிறார்கள். நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? walk fast விரைவாக நடவுங்கள். walk fast. get up எழுந்திருங்கள். get up stand up இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தமானவை. stand up get up என்று சொல்லுவோம். try again try என்றால் மீண்டும் முயற்சி செய். try முயற்சி செய்யுங்கள். again திரும்பவும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒருவருக்கு டெலிஃபோன் பண்ணுகிறீர்கள். அவரிடமிருந்து உங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. சோர்ந்து போகிறீர்கள். அப்போது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள். எப்படி? try again. keep quiet சத்தம் போடாமல் இருங்கள். ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வகுப்பறையில் ஒரு மாணவனோ மாணவியோ வாசித்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு பேச்சு ஒன்று பேசிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் அருகில் இருந்து சத்தம் போட்டால் ஆசிரியர் என்ன சொல்லுவார்? கீப் குவாய்ட் அமைதியாக இருங்கள். குவாய்ட் அமைதி. கீப் கடைப்பிடியுங்கள். கீப் குவாய்ட். ஸ்பீக் ஸ்லோலி அமைதியாக பேசுங்க. ஸ்லோலி மெதுவாக பேசுங்கள் என்றும் சொல்லலாம். ஸ்பீக் லவுடர் சத்தமாக பேசுங்கள். ஸ்பீக் லவுடர். டோன்ட் ஃபர்கெட் மறக்காதீங்க. டிக்டேஷன் செய்யணும் நாளைக்கு. அதற்கும் சொல்லுவார்கள் ஆசிரியர். டோன்ட் ஃபர்கெட் பொதுவாக சொல்லுவது. மறக்க வேண்டாம். ஐ ஆம் கமிங் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஐயோடு சேர்த்து யூ. ஐ என்பது நான். யூ நீ அல்லது நீங்கள். வி நானும் நீங்களும் சேர்ந்தது. வி. ஹி அவன். ஷீ அவள். இட் அது. ஹி ஷீ இட் அவன் அவள் அது. தே அவர்கள். இதை ஒரு தனி பாடமாக நாம் இன்னொரு முறை பார்ப்போம். இங்கு ஐ ஆம் கமிங் அதை சேர்த்து சொல்லும் போது ஐ ஆம் கமிங். ஐ ஆம் ஹியர். எங்க இருக்கிறீர்கள்? ஐ ஆம் ஹியர். இங்கேதான் இருக்கிறேன். யூ கம். யூ ஈட். யூ சிட். இப்படி சின்ன சின்ன சொற்களை நாளாந்தம் நாம் பேசி எழுதி பழகுவோம். இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக மனதில் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு வகுப்பில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். இந்த பாடம் பற்றிய பதிவுகளை எண்ணங்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். Take care children. Bye.
you.